மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அமர்க்கலமாய் நடந்திருக்கக்கூடிய அதிமுகவை அழிக்கும் மாநாடு சாதாரண மாநாடுலாம் இல்ல. அதிமுகவை ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைக்கிறதுக்காக ஒரு அற்புதமான மாநாடு ஒண்ணு நடத்திருக்கிறாங்க. அந்த மாநாடுல அண்ணா இல்ல, எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, இவங்க பத்தின புகைப்படங்களோ அவங்கள பத்தின எந்த ஒரு சொல்லாடலோ இது எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க மோடிஜி புகழ். அமரா மோடிஜி, பாரத பிரதமர் எப்படியாப்பட்டவரு, பாரத பிரதமர் மோடிஜி இங்க கால் வச்சோட சூரியனே மறைஞ்சு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க பிரதமர் மோடியோடைய புகழ் பாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் இந்த கூட்டணி நிகழ்ச்சி அந்த இடத்துல நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் போட்டோ, அங்க ஜெயலலிதா போட்டோ இல்ல, அண்ணாவுடைய போட்டோ இல்ல, அது ரெண்டாம் பட்சம் விடுங்க. முக்கியமான மேட்டர் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல மேடையில பேசுறாரு, அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல தாமரை அந்த இடத்துல இருக்குது. அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு, அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல தாமரை இருக்குது. அப்ப இவங்க எல்லா வெவ்வேறு கட்சிகளோட சேர்ந்த ஒரு கூட்டணி மாநாடா அல்லது பாஜகவுடைய நிர்வாகிகள் மாநாடா, இவங்க பாஜக போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பாக்குற மாதிரி தான் அந்த இடத்துல இந்த கூட்டணி நடந்தது. ஒட்டுமொத்தமா இந்த கூட்டம், இந்த மாநாடு, இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கும் போது என்னன்னா, ரெட்டையில, குக்கரு, மாம்பழம் இது எல்லாத்தையுமே வாரி சுருட்டி அந்த தாமரை குளத்துல வாரி சுருட்டி உள்ள தூக்கி அமுக்கிட்டாங்க அப்படிங்கறது மட்டும் அந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி, மோடிஜி ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கெக்க பக்கம் ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு டவுட். சரி, கூட்டணி கட்சி தலைவர்கள் சிரிச்சுக்கிறீங்க, பேசிக்கிறீங்க, ஓகே, அது எப்படி சாத்தியம்? கைசா கர்த்தா ஹை. ஏன்னா இவருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது. எப்படி இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க? இவரு இன்னும் சொல்றது அவருக்கு பதிலுக்கு சிரிக்கிறாரு. இது எப்படி சாத்தியம்? இல்ல எதிரில மக்கள் இருக்காங்க, நம்மளாம் சிரிச்சு பேசினாதான் நம்மளாம் ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம சிரிச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிறது பெரிய ஒரு நேரம் எடுத்து போச்சு. இதுல இதோட பெரிய ஒரு கூத்து என்னன்னா, மாநாடு ஆரம்பிக்கணும், மாநாடுல கூட்டம்லாம் கூட்டி ஆகணும் இல்லையா? ஏன்னா எல்லா கட்சிகளும் இப்ப கூட்டம் வருது. திமுக சமீபத்துல ஒரு கூட்டம் நடத்தினாங்க, மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்தது. விஜய் எங்க வந்தாலும் அவருடைய ரசிக குஞ்சுகள், அது ஒரு சரியான கூட்டம் வந்துருது. அப்ப எல்லாருக்குமே கூட்டம் வருது. மோடிஜி கலந்துக்கக்கூடிய கூட்டத்துல ஆள் இல்லைன்னா எப்படி? ஏற்கனவே இத்தனை நாளா நம்ம காலி சேர வச்சு மாநாடு நடத்தினால பத்தாது, இப்போ நம்ம கூட்டத்தை காட்டியாகணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கக்கூடிய படலத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அதுல பார்த்தோன்னா பெரிய ஒரு குளறுபடி. அதுல என்னன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய விழுப்புரத்துடைய தெற்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய தர்மராஜ், இந்த தர்மராஜ் கிட்ட 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. கூட்டத்துக்கு ஆள் சேர்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 3 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ ஒரு பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டு தர்மராஜ் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஏஜி சம்பத்துடைய ஆட்கள் போய் தர்மராஜ் வீட்டுல வந்து அவருடைய வாகனங்கள்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்கன்னு சொல்லி தர்மராஜ் போய் புகார் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி 3 லட்ச ரூபாய் கொடுத்ததுல இவங்க சரியா ஏற்பாடு செய்யல, இதை இல்ல இவரு நம்ம ஆட்டையை போட்டாரா என்ன கதை தெரியல, இது சரியா ஏற்பாடு செய்யலன்னு சொல்லி இவருடைய ஆதரவாளர்கள் போய் அவங்க வீட்டுல போய் அடிச்சு உடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த விழுப்புரத்துடைய தெற்கு மாவட்ட செயலாளர் போய் போலீஸ்ல போய் புகார் கொடுத்திருக்காரு. அப்ப இதை வச்சு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இவங்க தான் ஊழல் ஒழிக்க வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. இப்ப ஏற்பட்ட ஆளு கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஆள் சேர்த்து வந்து அதுல பல வகையான குளறுபடிகள் செஞ்சு இவங்க தான் ஊழலை ஒழிக்கிறதுக்காக வந்த கட்சி. சரி, 3 லட்சம் இந்த தெற்கு மாவட்ட செயலாளருக்கே 3 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆளை கூட்டு வர வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் கூட்டம் வந்தாச்சா, அங்க கூட்டம் சேர்ந்துச்சா, பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டம் கூட்டிருச்சா அப்படின்னா அங்கேயுமே பல இடங்கள்ல காலி சேர் தான் இருக்குது. மோடிஜி பேசுறாரு, அந்த இடத்துலயுமே பல காலி சேர்கள் அந்த இடத்துல இருந்தது. இப்படி காலி சேர்கள் மாநாடு இதெல்லாம் வச்சு கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஒரு மாநாடு நடந்துருச்சு. சரிப்பா, இப்படி எல்லாம் ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்துறாங்களே, இந்த மாநாடு வச்சு இந்த கூட்டணி வெற்றி அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் கனவுல கூட வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. நாடாளுமன்ற தேர்தல் அந்த பிரச்சாரத்துக்கு, தமிழ்நாடுடைய பிரச்சாரத்துக்கு மட்டுமே பிரதமர் மோடி 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. அமித்ஷா வந்த கணக்கு தனி, பிரதமர் மோடி மட்டுமே 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனாரு. ஆனா அப்பயே இங்க படுதோல்வி, ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல. ஒட்டுமொத்தமா அதிமுக ஜெயிக்க முடியல, பாஜகவிலையும் ஜெயிக்க முடியல, இப்படி எல்லாம் ஜெயிக்க முடியல. இன்னைக்கு ஒரு மாநாடு போட்டு நடத்திட்டு அதுல எடப்பாடி பழனிசாமி போட்டோவோட மோடிஜியோட போட்டோவை பெருசா காட்டிட்டு ஜெயலலிதா போட்டோவோ, எம்ஜிஆருடைய போட்டோவோ, அண்ணாவுடைய போட்டோவோ இது எதுவுமே இல்லாம ஒரு மாநாடு நடத்தினா இதை வச்சு நாங்க வெற்றி அடைஞ்சிடலாம், திமுகவை வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கனவு காட்டிட்டு இருக்காங்க. சரி, இந்த கற்பனையாச்சும் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? கூட்டணி, எங்க கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் போடுறீங்க. முதல்ல இந்த கூட்டணியில இருக்கிற யாருக்காவது விருப்பம் இருக்குதா? விருப்பப்பட்டு யாராவது ஒருத்தவங்க பாஜக கூட்டணியில, இந்த என்டிஏ கூட்டணியில யாராவது ஒருத்தர் அங்க விருப்பப்பட்டு இருக்காங்களா சொல்லுங்க.
எல்லாருமே வேண்டா விருப்பா சேர்ந்த கூட்டணி. இந்த பொம்பளை பிள்ளைங்க யாராவது லவ் பண்ணிட்டா கட்டாய திருமணம் பண்ணி வைப்பாங்க தெரியுமா, அப்படி கட்டாய திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரி கட்டாயமா சேர்க்கப்பட்ட கூட்டணி. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி ஒரு வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளை காரணமாகட்டியோ இல்ல அந்த சின்னத்தை காரணமாகட்டியோ ஏதோ ஒரு வகையில் மிரட்டப்பட்டு இவங்களா ஒன்னா சேர்ந்த கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டணி தானே தவிர யாருமே விருப்பப்பட்டே சேரலையே. இந்த விருப்பப்படாத கூட்டணி எப்படி வெற்றியை போய் தெரிவி தரும்? உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க. அவரு எங்கேயாவது விருப்பப்பட்டு பாஜக கூட அவர் கூட்டணி வச்சிருக்காரா? அவருக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. ஆனா பல்வேறுபட்ட வழக்குகள், இந்த கட்சி ஒரு கைக்கு கிடைக்கணும், கட்சியோட சின்னத்தை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்யும் அப்படின்ற பல கட்ட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காரு. அப்ப பாஜக கூட விருப்பம் இல்லாத ஒரு கூட்டணி இங்க நடந்துட்டு இருக்கிறதால அந்த இடத்துல வேற வழி இல்லாம இப்ப மோடி புகழ் படுறாரு. ஜெயலலிதாவை அண்ணாவை பத்தி பேசாம மோடிஜி அப்படியாப்பட்டாரு, எங்களுடைய பாரத பிரதமர் வந்து இங்க மதுராந்தகத்துல காலை எடுத்து வச்சாரு. மதுராந்தகத்தை கால் எடுத்து வச்சோன்னே இயற்கையே சூரியனை மறைச்சிருச்சு அப்படிங்கிறாரு. அதாவது மோடிஜி வந்த உடனே சூரியன் மறைஞ்சு போச்சான். அதை நான் முன்னாடியே சொன்னேன். 2024 தேர்தலுக்கு மோடிஜி 8 முறை இங்க வந்தாலுமே சூரியன் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. இதுல இந்த முறை மதுராந்தகத்துல அவர் காலை வச்ச உடனே சூரியன் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அதாவது நேற்று அந்த மதுராந்தகம், காஞ்சிபுரம் இந்த பகுதியில நேற்று நல்ல மழை பெஞ்சதால சூரியன் மறைஞ்சு போச்சான். முதல்ல சொல்றாரு அந்த வார்த்தைக்கு ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒரு இடத்துல ஒளி இருந்தாதான் அங்க ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மோடிஜி காலை வச்சோன்னா அங்க சூரியன் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அங்க இருட்டு வந்துச்சுன்னு அர்த்தம். அப்ப மோடிஜி காலை வச்சோன்னா ஃபுல்லா இருள் அடைஞ்சு போச்சு, இனி தமிழ்நாடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே நம்ம பிரதமர் மோடிஜி அற்புதமான ஒரு ஆட்சி இந்தியா பிரதமரா அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்தியாவுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு படு பாதாளத்துக்கு தள்ளி இருக்கிறாரு. இதை வேற யாரும் சொல்லல. இந்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவரா இருக்கக்கூடிய பரகல பிரபாகரன் அவரே சொல்றாரு, இந்த கூட்டத்துக்கு நிதியை பத்தியோ பொருளாதாரத்தை பத்தியோ எந்த ஒரு துளி அளவு கூட அறிவு கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நிதி இவ்வளவு மோசமான நெருக்கடியில போயிட்டு இருக்கு. வெறும் கார்பரேட் நலன்களை மட்டுமே வச்சு பாஜக ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு அவர் மனசை கழுவி ஊத்திட்டு இருக்காரு. மோடிஜியோட ஆட்சிக்கு பிறகு இங்க இந்தியாவில கடன் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு. அதாவது ஜவஹர்லால் நேரு முதல் முறையா சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு எப்ப பிரதமர் ஆனாரோ அதுல இருந்து 2014 வரைக்கும் இந்தியாவுல எவ்வளவு கடன் இருந்ததோ அந்த கடனை விட, இந்த 75 ஆண்டு கால கடனை விட பிரதமர் மோடியோடைய ஆட்சியில கடன் அதிகமா மாறி போயிருக்கு. அந்த அளவுக்கு கடன் சுமை பெரிய அளவுல போயிருக்குது. இந்திய ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க நாணயத்துடைய மதிப்பு, இந்திய ரூபாய் பெரிய அளவுல சரிவு சந்திச்சுட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நிலைமையில இந்தியா இருக்கும் போது மோடிஜி கால் வச்சுதான் இங்க சூரியன் மறைஞ்சு போச்சு. அப்போ இந்தியா முழுக்க சோழிய முடிச்சது போதாது, மீதி உருப்படியா இருக்கிறது ஒரு தமிழ்நாடு தான். பொருளாதார அளவு தமிழ்நாடு ரொம்பவே உயர்ந்த நிலைமையில இருக்கு. கல்வி அளவுல, மருத்துவ கட்டமைப்புல எல்லா வகையிலும் இந்த தமிழ்நாடு நல்ல முறையில இருக்குல்ல. இந்த தமிழ்நாட்டையும் சோழி முடிக்கிறதுக்கு நம்ம ஆள் வந்திருக்கிறாரு. அதான் ஒரு கால் வச்சோம் சூரியன் மறைஞ்சு போச்சு, இருளோண்டு ஆயிருச்சு. அதனால இங்க இந்த கூட்டணிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தமிழ்நாடு சோழியை முடிச்சிடலாம் அப்படிங்கிறத சூசகமா அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல சொன்ன மாதிரிதான் அவருடைய பேச்சு அந்த இடத்துல இருந்தது. அப்புறம் வழக்கம் போல மோடி புகழ் இதெல்லாமே பாடி முடிச்சுட்டு கலைஞர் அப்படி, மு.க. ஸ்டாலின் இப்படி, உதயநிதி ஸ்டாலின் எப்படி அப்படின்னு சொல்லி வெறும் திமுகவை பத்தி இவங்களை பத்தி மட்டும், திமுகவை எதிர்ப்பு மட்டுமே அந்த இடத்துல பேசப்பட்டு ஒரு வழியா அந்த மீட்டிங்கை முடிச்சிருக்கிறாங்க. இதுல அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது 210 இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா, அதிமுக மட்டும் தனிச்சையா ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. கடந்த இவர் என்னைக்கு பொறுப்பேத்தாரோ அதுக்கு பிறகு நடந்த 10 தேர்தல் இங்க தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. 10லுமே தோல்வி. அதனாலதான் அவர் பேர் 10 தோல்வி பழனிசாமி அவருடைய பேரு. அப்படி 10 தேர்தலுமே தோல்வியை சந்திச்சவர் தான் 210 இடங்கள்ல ஜெயிக்க போறேன்னு சொல்லி இப்படி பகல் கனவு ஒரு பக்கம் கண்டுகிட்டு இருக்கிறாரு. அடுத்து நம்ம டிடிவி தினகரன் அந்த இடத்துல பேச வந்திருக்காரு. ஏன்னா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூட்டணி சேர்ந்ததுதான் இங்க எல்லாமே கக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதே டிடிவி தினகரன் சொன்னாரு, பழனிசாமி வந்து பழனிசாமியோட தலைமையில எல்லாம் நாங்க போய் சேர்றதுக்கு தூக்கு மாட்டி செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பழனிசாமிக்கு எல்லாம் போய் என்ன தூக்கு மாத்தி செத்து போயிடலாம், அவர்லாம் பெரிய ஒரு துரோகி அப்படிங்கிறாரு. பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் ஒரு 420 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீ அப்படியே மாறி திட்டிட்டு இருந்த இவங்க இன்னைக்கு ஒண்ணு சேர வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்தன அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா அப்போ கூட டிடிவியோட முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. பொதுவாகவே டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லயே டிடிவி தினகரன் ஒரு சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாரு. எங்க போனாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு இருப்பாரு. ஆனா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பாருங்க, பியூஷ் கோயல் அறிவிக்கிறாரு, டிடிவி தினகரன் அதிமுக அமமுக 2 பேரும் ஒண்ணு கூட்டணி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது பக்கத்துல டிடிவி தினகரன் இருக்கிறாரு. மூஞ்சில சொர்ணையே இல்ல, புடிச்சு கூட்டு வந்து வலுக்கட்டாயமா புடிச்சு உட்கார வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிதான் அவர் முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இந்த இடத்துல அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கிறாரு. அப்ப பாஜக கட்டளை இடுறாங்க, பாஜக நீங்க இங்க சேரு அப்படின்னா சேருவாங்க,
நீ பிரிஞ்சுட்டு போய் தனியா போய் குக்கர் சேலத்துல நில்லு அப்படின்னா நிப்பாங்க. அப்ப இதுக்கு பின்னாடிதான் என்ன இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய ரெய்டு பயம். ஏன்னா டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் 1990-96 காலகட்டத்துல அவர் மேல ஒரு பெரிய வழக்கு ஒண்ணு இருந்தது. அதாவது போர் கிளாஸ் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூகே பேங்க். அந்த பேங்க்ல வந்து இந்திய அனுமதி இல்லாம, ரிசர்வ் பேங்கோடைய அனுமதி இல்லாம லண்டனுக்கு பண பரிவர்த்தனை செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அவர் மேல ஒரு வழக்கு 1990-96 காலகட்டத்துல ஒரு வழக்கு. அது இடியோடைய கண்ட்ரோல்ல அந்த வழக்கு ஒண்ணு இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா சமீபத்துல இரட்டை இலை சின்னம் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டாரு, 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக கைதெல்லாம் செய்யப்பட்டாரு. அந்த வழக்கு ஒரு மேல பெண்டிங் இருக்கு. அப்ப பல்வேறுபட்ட வழக்குகள் அவரை காரணம் காட்டி அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டு அவரு இவ்வளவு நாள தனியா நின்றாகணும். இப்ப அதிமுக கூட கூட்டணி சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி கீழே தான் நீ நின்றாகணும் அப்படின்னாலும் அங்க கூட நின்றாகணும். அப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் இங்க பாஜக நினைக்கக்கூடிய ஒரு திட்டம் பலிக்கப்படும் அப்படிங்கறதால பாஜக என்ன சொன்னாலும் அதை ஆடக்கூடிய பொம்மைகளா தான் இவங்க செயல்படுறாங்க. அதனால இதுக்கு முன்னாடி எடப்பாடியோட கூட்டணியில எடப்பாடியோட தலைமையில நான் இருக்கிறது தூக்குப்படி செத்து போயிருவேன் அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி, எங்க அண்ணன் எடப்பாடி, நாங்கெல்லாம் அம்மா வளர்த்தெடுத்த பிள்ளைகள் நாங்களாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவருமே பேசி முடிச்சுட்டு திமுக ஆட்சியை நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம், திமுக ஆட்சியை நாங்க இதோட முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி இவருமே திமுகவை டார்கெட் பண்ணி அந்த இடத்துல பேசுறாரு. இது எல்லாத்தோட சூப்பர் சீன் என்னன்னா, நம்ம அன்புமணி ராமதாஸ் அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்கிறாரு. இதே அன்புமணி ராமதாஸ் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசும்போது, எடப்பாடி பழனிசாமிக்கு நிதினா என்ன தெரியுமாங்க? நிதினா எடப்பாடி என்ன தெரியுமா? நிதி நிலைனா என்ன தெரியுமா? ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தணும் எடப்பாடிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட அதே அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியாப்பட்டவர் இப்படியாப்பட்டவர், எங்க கூட்டணி அப்படி ஜெயிக்க போது ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஒண்ணுமில்ல, இதே அன்புமணி ராமதாஸ் எங்க போனாலும் திமுக ஆட்சியில் அவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, 1000 ரூபாய் கொடுக்கறதாலதான் கடன் இருக்கு, இப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு. அப்ப பத்திரிகையாளர் கேட்டாங்க, சார் இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, தமிழ்நாடு நோக்கி நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களே, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்பதா சொல்லியிருப்பாரு, அப்ப கடன் இன்னும் அதிகமா தானே ஆகும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அது அப்படி இல்ல, அது வந்து நிதியை வந்து சரியா கையாண்டாங்கன்னா, வரிகளை சரியா பயன்படுத்தினாங்கன்னா அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி நேரத்துக்கு ஒரு பேச்சு, காலத்துக்கு ஒரு பேச்சு, நேரத்துக்கு ஒரு பேச்சு. அப்பாவே பாஜக கூட சேராத அப்படின்னு சொன்னாலுமே வேற வழி இல்லாம அப்பாவோட சொந்தத்தை முறிச்சுக்கிட்டு, சொந்த மருமகனை சொந்தத்தை முறிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் முறிச்சுக்கிட்டு இன்னைக்கு மோடி புகழ் பாடிக்கிட்டு மோடிக்கு பின்னாடி கூஜா தூக்கிட்டு வராருன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு வழக்கு இருக்குது. அன்புமணி ராமதாஸ் 2004 இருந்து 2009 வரைக்கும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அந்த காலகட்டத்துல ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்கறது சம்பந்தமான ஒரு விஷயத்துல ஒரு பெரிய ஊழல் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் பேர்ல ஒரு சிபிஐ வழக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சிபிஐ வழக்கு இருக்குது. 2009 வரைக்கும் அவர் அமைச்சரா இருந்தாரு. அன்னைக்கு தொடரப்பட்ட ஒரு வழக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சிபிஐயோட வழக்கு இருக்குது. அப்ப அந்த வழக்குல இவர் என்ன வேணாலும் செய்யப்படலாம் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அப்பாவை முறிச்சுக்கிட்டு, மருமகனை எல்லா சொந்த பந்த உறவெல்லாம் முறிச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சியை 2 துண்டா பிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இங்க வந்து கூட்டணி சேர்ந்து இவ்வளவு நாளா நிர்வாகமே செய்ய தெரியாத எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சருக்கான சரியான ஆள், மோடிஜி தான் தமிழ்நாட்டை அப்படி செஞ்சிட போறாரு, திமுக கூட 2 மாசம் தான் டைம், 2 மாசத்துல திமுக வீட்டுக்கு அனுப்பி காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சேர்ந்திருக்காரு. அப்ப இங்கேயுமே ஒரு கட்டாய திருமணம் தான், ஒரு கட்டாயப்படுத்தி தான் இந்த கூட்டணியில சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத இங்கேயுமே புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இறுதியா படத்தோட ஹீரோ நம்ம மோடிஜி அந்த இடத்துல பேச வராரு. மோடிஜி பேச வரும்போது அவருக்கு கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. அந்த கிஃப்ட்லயே பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் முருகன் சம்பந்தமான அந்த திருப்பரங்குன்றம் அந்த முருகனுடைய புகைப்படத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ இந்த இடத்துல ஹைலைட் பண்ற மாதிரியான பேச்சு பேசினாங்க. மோடி தன்னுடைய பேச்சிலுமே அதான் சொன்னாரு, திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுடைய விஷயத்துல அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றது கூட இந்த திமுக அரசு விடல, ஒரு தீபம் ஏற்றன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியும் திமுக அரசு அந்த இடத்துல அனுமதி கொடுக்கப்படல, முருக பக்தர்களுக்காக நம்ம எல்லாம் இங்க போராடிட்டு இருந்தோம், ஆனா நம்மள எதுவுமே ஏத்த விடல. ஆனா திமுகவும் அவங்களுடைய தோழமை கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் அவங்க வாக்கு வங்கிகளுக்காக அந்த இடத்துல அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க, நீதிமன்றத்தை கூட இவங்க மதிக்கல அப்படின்னு சொல்லி மோடிஜி அந்த இடத்துல பேசுறாரு. அப்ப வாக்கு வங்கிகள் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தான் முக்கியம், இந்துக்கள் இவங்களுக்கு முக்கியம் கிடையாது, இந்து கோயிலோட உரிமையை பறிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு தான் இந்த இடத்துல பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அங்க ஒண்ணு தீபம் ஏற்றப்படாம இல்ல, காலகாலமா நூற்றாண்டு காலமா எங்க தீபம் ஏற்றப்படுதோ அந்த இடத்துல நல்ல முறையில் ஏற்றப்பட்டது. இவங்க எங்க கலவர அரசியல் செய்ய நினைச்சாங்களோ அங்கதான் தடுத்து நிறுத்தப்பட்டது. இப்படி வாக்கு வங்கி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பறிக்கிறதுக்கு இப்ப ஏற்பட்ட வடக்குல என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரோ அதே வார்த்தையை ஃப்ளோல நம்ம மோடிஜி அடிச்சு வச்சிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி முடிக்கிறார், ஐயோ அவ்வளவுதான், இந்த ஆம்பூர் இந்த சைட்ல உள்ள முஸ்லீம் ஓட்டெல்லாம் போச்சியா, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிமுக இடமா இருந்தது, அதிமுக கோட்டையா இருந்தது.
அப்ப அந்த ஓட்டெல்லாம் ஒட்டுமொத்தம் எப்போ பாஜக கூட கூட்டணி வச்சாங்களோ அன்னைக்கு அது போச்சு கணக்குல. யாரோ ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா, யாரோ ஒரு சிலர் இந்த அதிமுக ரெட்டையில அப்படின்ற பார்த்து ஓட்டு போடுவாங்களே, அந்த ஓட்டம் காலிடா, சிறுபான்மை மக்கள் ஓட்டம் போச்சு அப்படிங்கிற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் மோடிஜி சொல்றாரு, ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாட்டுல முக்கியமான ஒரு விஷயம். ஆனா திமுகவும் காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டை தடை விதிச்சிச்சு. அந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்தது நாங்க தான் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம மனுஷன் போய் சொல்றாப்புல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பொய். அங்க ஜல்லிக்கட்டுல அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்ச. அன்னைக்கு முதலமைச்சர் ஓபிஎஸ் இருக்கிறாரு, ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. ஒன்றியத்துல இதே பாஜக ஆட்சி. அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தி, வரலாறு காணாத ஒரு போராட்டம், அவ்வளவு அமைதியான முறையில ஒரு போராட்டம் நடத்தி, அந்த இடத்துல மோடிக்கு எதிராகவும் இங்க அதிமுக ஓபிஎஸ்க்கு எதிராகவும் அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்து அந்த மாணவருடைய வெற்றி. வேற வழி இல்லை, இதுக்கு அடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாது, மக்கள் புரட்சியா மாணவர் புரட்சியா மாறிடுமேங்கிறதுக்காக வேற வழி இல்லாம அனுமதி கொடுத்துட்டு, அங்க திமுக காங்கிரஸ் அந்த ரோல்லே இல்ல, ஆனா திமுக காங்கிரஸ் தான் தடை செஞ்சாங்க, நாங்க தான் அதுக்கு அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போராடின மாணவர்களை கடைசியில எப்படி அந்த போராட்டத்தை கலைச்சிங்க? அனுமதி கொடுத்துருவோம், ஆனா அது அனுமதி சாதாரணமா கொடுத்தா மாணவர் வெற்றியா மாறினதுக்காக அடிச்சு அடிச்சு விரட்டி விட்டுட்டு கூட்டத்துல தீவிரவாதிகள் பூந்துட்டாங்க, ஒசாமா பின் லாடனுடைய போட்டோவை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி எப்பேற்பட்ட பொய்களை பேசி அந்த மாநாட்டை கொச்சப்படுத்தினாங்க, அந்த மக்கள் கூட்டத்தை கொச்சப்படுத்தினாங்க. அப்படியெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு நாங்க தான் அனுமதி கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் டபுள் என்ஜின் சர்க்கார், தமிழ்நாட்டுக்கு வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் தேவை. ஒன்றியத்திலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக, இல்ல பாஜக கூட்டணி கட்சி, அந்த மாதிரி ரெண்டு இடத்துலயும் நாங்க இருந்தோம்னா இங்க எல்லாமே நாங்க சிறப்பா கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு உருட்டு விட்டுறாங்க. ஏற்கனவே 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது அப்ப என்ன பண்ணீங்க? அதே டபுள் என்ஜின் சர்க்கார் தான். இந்த தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல. இருக்கக்கூடிய உரிமைகளை பறிச்சு நீட்டு திட்டத்தை கொண்டு வந்து, உதயமின் திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த உரிமையை தான் பறிச்சு எடுத்துட்டு போனீங்க. இன்னும் விட்டுருந்தா மும்மொழி கொள்கையை இங்க திணிச்சு வச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட வேலைகள் நடந்தது. சரி, டபுள் என்ஜின் சர்க்கார் டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறாங்க. ஏதாவது டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டதா? அங்க ஏதாவது பொருளாதார வளர்ச்சியிலையோ கல்வி ரீதியாவோ ஏதாவது அந்த மாநில வளர்ச்சியிலையோ ஏதாவது ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கா? பாஜக ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் இன்னைக்கு மதவெறியில தான் நாசம் ஆயிட்டு இருக்க தவிர மத்தபடி அங்க கல்வி ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ எந்த ஒரு இளவுமே கிளிக்கல, எந்த ஒரு முன்னேற்றமும் அங்க கிடையாது. ஆனா அந்த அப்பேற்பட்ட ஒரு மோசமான கலவர அரசியல் இருக்குல்ல, அதுதான் டபுள் என்ஜின் சர்க்கார். அந்த டபுள் என்ஜின் அந்த கலவர அரசியல் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துடும் தான் இங்கேயும் டபுள் என்ஜின் அரசியல் தேவை, டபுள் என்ஜின் சர்க்கார் தேவை அப்படிங்கிறாரு. ஆனா அந்த டபுள் என்ஜின் இருக்குல்ல, அந்த டபுள் என்ஜின் தமிழ்நாட்டுல ஓடாது. அந்த என்ஜின் மத்தவங்களால ஓடிக்கும், தமிழ்நாட்டுல அந்த என்ஜின் ஓடாது அப்படிங்கிறது மோடிஜிக்கு தெரியல. அதனாலதான் பாருங்க, அவர் கூட்டத்தை மதுரையில வைக்காம மதுராந்தகத்துல வச்சிருக்கிறாரு. மதுரையில இப்ப திருப்பரங்குன்றம் பேசுறாரு, திருப்பரங்குன்ற முருகருடைய போட்டோ வாங்கிக்கிறாங்க, எல்லாம் வைக்கிறாங்களே. இது அந்த திருப்பரங்குன்றத்துக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய மதுரையில வைக்க வேண்டியதுனே. மதுரையில அதிகமான கோயில்கள் இருக்கு, ஏன் மதுரையில வைக்கல? மதுரையில ஏன் வைக்கலன்னா, மதுரையில வச்சா மதுரை மக்கள் பிடிச்சி கேட்காத கேள்வி கேட்பாங்க. மதுரைக்கு வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டம் என்னாச்சு? இதோட சின்ன நகரம் சூரத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்களே, பல இடங்களுக்கு குஜராத்ல பல இடங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்து வச்சிருக்கீங்களே, உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நகரங்களுக்கு மெட்ரோ கொடுத்துட்டீங்களே, இவ்வளவு மிக முக்கியமான நகரம் கோயில்களுடைய நகரமா இருக்கக்கூடிய மதுரைக்கு ஏன் மெட்ரோ ரயில் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்காத கேள்வியா சொக்காவை பிடிச்சி கேள்வி கேட்டாங்களேன்றதாலதான் இன்னைக்கு மதுரையில மீட்டிங் வைக்காம மதுராந்தகத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தேவை. ஒரே ஒரு செங்கலை நட்டு வச்சதோடு சரி, அதுக்கடுத்து எந்த ஒரு முன்னேற்றமும் அங்க இல்ல. அப்ப மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல. மதுரையில இருக்கக்கூடிய முக்கியமான கீழடி சம்பந்தமான அறிக்கைகளை ஒண்ணு வெளியிட மாட்டீங்க. அப்ப மதுரையோ இந்த தமிழ்நாட்டையும் இவ்வளவு மோசமா வஞ்சிட்டு அந்த மதுரையில கொண்டு போய் மாநாட போய் நடத்தினானா மதுரை மக்கள் பிடிச்ச அந்த வீரத்தை காட்டிடுவாங்களே, மதுரை மக்கள் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே அப்படின்ற பயந்துதான் இன்னைக்கு மதுரையில மாநாடு நடத்தாம மதுராந்தகத்துல கொண்டு போய் மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் மாநாடு நடத்திட்டு திமுக நாங்க வீட்டுக்கு அனுப்பிடுவோம், இந்த ஆட்சியை ஒழிச்சு கட்டிடுவோம், இங்க வந்து நாங்க பாஜகவும் தாமரையும் நாங்க ஆட்சியில வந்துட்டு அதிமுக எல்லாரும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி, பிரம்மாண்டமான வலிமையான கூட்டணி ஆட்சி நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கூட்டணியுடைய இதுல இது ஒரு பக்கம் நல்லா ஒண்ணு கவனிங்க, இந்த இடத்துல ஒரு நல்லா நோட் பண்ணி பாருங்க. எடப்பாடி பழனிசாமியோ அன்புமணி ராமதாஸோ அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லாருமே, டிடிவி தினகரன், இவங்க எல்லாருமே இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளுக்கு உட்பட்டு கட்டாயமா இந்த கூட்டணியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேற வழி இல்லாம இவங்க திமுக மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வெளியில பாருங்க, இந்த மங்காத்தா ரெண்டு பக்கம் உள்ள வெளியில ஆடுவாங்கல்ல, இது உள்ள வெளியில இருக்கக்கூடிய ரெண்டு பேரை பாருங்க. விஜய்க்கு பாஜக எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் கொடுக்குது. அவர் படத்துக்கு சென்சார் கொடுக்க மாட்டாங்க. விஜய் மேல கரூர் வழக்குல சிபிஐல விஜய் இன்னைக்கு குற்றப்பத்திரிகையில் ஒரு பேர் சேர்க்கப்படுது. இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தோம். பாஜக பத்தி நான் வாய் திறக்க மாட்டேன், மோடிஜி எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இங்க உட்காந்துக்கிட்டு, ஆனா திமுக மட்டுமே எதிர்த்து பேசிட்டு இருப்பாரு. விஜய்க்கும் திமுக மட்டுமே டார்கெட். சீமானுமே பாஜக பத்தி பேசுறதுல எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பான்னு சொல்லிப்பாரு, எடப்பாடி பழனிசாமி பத்தி பேச மாட்டாரு. ஆனா திமுக மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு
பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையை நாங்க அழிக்க போறோம்னு சொல்லி சீமானுமே இந்த திமுக டார்கெட் பண்றாங்க. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த சங்பரிவார கூட்டங்கள் ஒட்டுமொத்தமா சேர்த்து திமுக டார்கெட் பண்றாங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி ரொம்ப வலுவா இருக்குது. ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனைனா ஜனநாயகத்தின் பக்கம் மக்களின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியா திமுக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இவங்களுடைய இந்த எதிர்ப்பே அதுக்கு ஒரு சான்றா இந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்குது. சரி, எப்படியோ வெளியில இருந்து விஜய் மாதிரியான நபர்கள் வெளியிலயோ இவங்க எல்லாம் உள்ள இருந்தோ இதெல்லாம் எதிர்த்தா இந்த கூட்டணி இந்த மாநாடு காட்டினதால இதெல்லாம் தமிழ்நாட்டுல ஓட்டாவோ இல்ல இவங்களுக்கு ஆட்சியாவே மாறிடுமா அப்படின்னா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி லட்சணத்தை கொண்டு பாருங்க. 8 முறை மோடிஜி இங்க வந்தாலும் இங்க இவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜி கே வாசன் இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலுமே அவர் நின்றது கிடையாது. அப்பேற்பட்ட ஜி கே வாசன் ஒரு தடவை கூட வெற்றியை சந்திக்காத ஜான் பாண்டியன் அந்த இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 தேர்தலில் தொடர்ந்து தோல்வி அடையக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம், டிடிவி தினகரன் ஒரு பக்கம், இப்படி எல்லாம் ஒரு கூட்டணி வச்சு இதுதான் வலுவான கூட்டணி, இந்த வலுவான கூட்டணியில் நாங்க தாமரையை மலர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஸ்கெட்ச் போடுறாங்க. ஆனா இவங்க போடக்கூடிய ஸ்கெட்ச் எல்லாமே அதிமுகவுக்கு மட்டும்தான். அதிமுக தான் முழு டார்கெட்டா வச்சு இவங்க ஸ்கெட்ச் போடுறாங்க. ஏன்னா இவங்களுடைய இந்த கூட்டணியில பாஜக இந்த முறை குறைஞ்சது 45ல இருந்து 50 சீட்டு கேட்பாங்க. 45ல இருந்து 50 சீட்டு கேட்டு அதுல அதிமுகவை விட பாஜக வெற்றி அடைறதுக்கான எல்லா வேலைகளும் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதிமுகவை விட இவங்க வெற்றி சதவீதம் அதிகமாச்சுன்னா தமிழ்நாட்டுல திமுகவுக்கு அடுத்த இடத்துல நாங்க தான் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த இடத்துல முழு முயற்சிக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அதிமுகவை ஓரம் கட்டிட்டு அதிமுகவை அழிச்சு ஒழிச்சிட்டு எப்படி மகாராஷ்டிராவில சிவசேனாவை அழிச்சு ஒழிச்சிட்டு அந்த இடத்துல பாஜக ஆட்சி அமைச்சாங்களோ, ஒடிசாவில அங்க எப்படி பாஜக ஆட்சி அமைச்சாங்களோ அதே ஒரு ஃபார்முலாவில இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுகவை அழிச்சு ஒழிச்சிட்டு அந்த 2வது இடத்தை பாஜக பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட திட்டங்கள், அதற்கான கூட்டணிகள், அதற்கான கூட்டங்கள் நடத்தப்படுது. ஆனா இவங்க எப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சாலும் இவங்களுடைய டபுள் என்ஜின் சர்க்கார், அந்த மதவெறி கொண்ட டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டுல அந்த சர்க்கார் அந்த என்ஜின் தமிழ்நாட்டுல ஓடாது அப்படிங்கறத யதார்த்தம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.